வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ஒன்ப்ளஸோட பட்ஜெட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ஒன்ப்ளஸ் 7 பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன்னா ஒன்ப்ளஸ் 7 ப்ரோ தான் இந்த வருஷத்துக்கான ஒன்ப்ளஸோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். நிறைய இன்னோவேட்டிவ் ஃபீச்சர்ஸ்லாம் அதில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஃபீச்சர்ஸும் ஒன்ப்ளஸ் 7ல் இல்லை. ஒன்ப்ளஸ் 7 பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸோட மோட்டோவை டிஃபைன் பண்ணுற ஒரு ஃபோன். பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ் எப்பயுமே ஒரு ஃப்ளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியான ப்ரைஸில் கொடுப்பாங்க. அதை டிஃபைன் பண்ணுற ஒரு ஃபோனாக தான் நான் ஒன்ப்ளஸ் 7 பார்க்குறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ப்ளஸ் 7ஓட ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு இந்த ஃபோன் ஒர்த்தா, இதை நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒன்ப்ளஸ் 7ல் இருக்க பிரச்சனைகளை பற்றி சொல்லிடுறேன். ஒன்ப்ளஸ் 7ல் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. இன்னும் என்ன கடுப்பேற்றுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் C to 3.5mm டாங்கிள் கூட பாக்ஸில் கொடுக்கல. சரி, பாக்ஸில் தான் கொடுக்கல, அட்லீஸ்ட் ஒன்ப்ளஸ் ஆன்லைன் ஸ்டோர்லேயே ஸ்டாக் வச்சுருக்கணும். அங்கேயும் ஸ்டாக் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி டாங்கிள் தான் வாங்கி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கான லிங்க்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன், வேணால் நீங்கள் அதை வாங்குங்க. பட் இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பான விஷயம் தான். ஏன் ஒன்ப்ளஸ் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த டாங்கிள் ஒரு 350 ரூபா டாங்கிள், அது ஏன் ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. இன்னொரு முக்கியமான அன்ப்ரொஃபஷனல் விஷயம் நான் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒன்ப்ளஸ் 7ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பபிள் இருந்துச்சு. இது வேணால் ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். என்ன மாதிரி ஒரு 10,000 ஆளில் ஒருத்தங்களுக்கு நடந்தால் கூட இது ஒன்ப்ளஸோட பிராண்டுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் கொடுக்கும். இது ஒன்ப்ளஸ் ஃபியூச்சரில் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ் அவங்க லான்ச் ஈவெண்ட் அப்போ ஒன்ப்ளஸ் 7 கேமரா பற்றி பெருசாக பீத்துனாங்க. பட் அவங்க சொன்ன அளவுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதான் மெயின் காரணம். எல்லோரும் ஒன்ப்ளஸ் 7ஓட கேமரா அந்த லெவலில் மீட் பண்ணாதனால தான் எல்லோரும் அதை ஒரு காணா சொல்கிறாங்க. நான் அதை அப்படி பார்க்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு மீடியாவுக்கு ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் ஒன்ப்ளஸ் 7ல் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல டிவைஸாக அமையும். இப்போ நம்ம ஒன்ப்ளஸ் 7ல் இருக்க பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைன். ஒன்ப்ளஸ் 7ல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ரவுண்டட் மெட்டல் ஃப்ரேம் இருக்குது. பார்க்க செம ப்ரீமியமாக இருக்கும். அந்த கேமரா பம்பை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒன்ப்ளஸ் 7 ப்ரோ மாதிரி இந்த டிவைஸ் அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஹோல்ட் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்ட் இன் ஹேண்ட் ஃபீல் கொடுக்கும். ஈஸியாக ஒன் ஹேண்ட் யூசேஜ் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா மிரர் கிரே வேரியன்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃபிங்கர் பிரிண்ட்லாம் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் கொடுத்துருக்க ப்ரொடக்டிவ் கேஸ் யூஸ் பண்ணுங்கள். ஒன்ப்ளஸ் 7 ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6.41 inch ஃபுல் HD ப்ளஸ் ஆப்டிக் கேமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே செம்ம ஷார்ப்பாக இருக்குது. கலர் ரிப்ரொடக்ஷன்லாம் பக்காவாக இருக்குது. அது போக டே லைட்டில் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. பட்டன் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ் 60க்கு சிமிலராக தான் இருக்குது. உங்களுக்கு பட்டன்ஸ்லாம் நல்லா டாக்டைல் ஃபீட்பேக் கொடுக்குது. எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒன்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்ப்ளஸ் 7ல். இது உங்களுக்கு செம்ம சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. டால்பி அட்மாஸ் வேறு கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது போக கேம்ஸ் விளாடும்போது உங்களுக்கு சவுண்ட் மஃபில் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஒன்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான் கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. அதனால கேமர்ஸ் கண்டினியூஸாக விளாட்றதுக்காக 10 லேயர் லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஃபோனோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இதோட ஜாப் நல்லாவே பார்க்குது. 40 டிகிரி மேலே டெம்பரேச்சர் போக மாட்டேங்குது. 1 மணி நேரம் விளாண்டா கூட டெம்பரேச்சர் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க டிவைஸில். ஒன்ப்ளஸ் 7ல் பார்த்தீங்கன்னா குவால்காமோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசரான ஸ்னாப்டிராகன் 855 கொடுத்துருக்காங்க. நம்ம வச்சிருக்க வேண்டியது 6GB ரேம் மாடல். இது கூட அப்படியே UFS 3.0 ஸ்டோரேஜும் ஆக்சிஜன் வாய்ஸும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஃபாஸ்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் உங்கள் கையில் இருக்கும். உங்களுக்கு ஸ்பீடும் பர்ஃபார்மன்ஸ் தான் டாப் ப்ரையாரிட்டி. நான் வேறு எதையுமே என் ஃபோனில் பார்க்க மாட்டேன் அப்படின்னா கண்ணை மூட்டு போய் ஒன்ப்ளஸ் 7 வாங்கலாம். அப்படி வாங்கினீங்க நினச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்க்கையும் யூஸ் பண்ணி வாங்க. நம்ம சேனலுக்கு உபயோகமாக இருக்கும். நான் கடைசி ஒரு 3-4 நாளாக டிவைஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் நான் ஒரு சின்ன லேக் கூட நான் ஃபோனில் நோட்டீஸே பண்ணல. நீங்கள் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் ஃபோன் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுது. எந்த பிரச்சனையுமே இருக்காது. எல்லோரும் ஆக்சிஜன் வாய்ஸ் தான் பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சிஜன் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக புது ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ் 60ல இருந்தால் இன்ஹெரிட் பண்ணியிருக்காங்க. புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென் மோட், ஃப்னாட்டிக் மோட் மற்றும் ரேம் பூஸ்ட் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒன்ப்ளஸ் 7ல் புதுசாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது போக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தெரியும்னா நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது போக இங்கே இருக்க கார்டும் இருக்க செக் பண்ணிக்கோங்க. ஒன்ப்ளஸ் 7ல் இருக்க இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ் ஸ்டோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒன்ப்ளஸ் 7ல் பார்த்தீங்கன்னா dual 4G VoLTE சப்போர்ட் இருக்குது. அது போக கால் ரிசப்ஷன் மற்றும் கால் பேசும்போது கால் குவாலிட்டி எல்லாமே செம்மையாக இருக்குது. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. இப்போ நம்ம கேமரா பற்றி பேச போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹோப்ஸ் ஹையாக வச்சுக்காதீங்க. ஒரு மீடியாவுக்கு ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான். இன்னும் சாஃப்ட்வேர் மூலமாக ஒன்ப்ளஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நான் ஃபீல் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ் 7 டூயல் ரியர் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சார் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் சோனி IMX 586. இந்த சென்சார் தான் மோஸ்ட்டாக இருக்கிற எல்லா கேமரா ஒர்க்கையும் பண்ணுது. இன்னொரு சென்சார் சும்மா தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒன்ப்ளஸ் 7 ப்ரோ மாதிரி ஒரு அல்ட்ரா வைட் இல்லை டெலிஃபோட்டோ லென்ஸாக கொடுத்துருக்கலாம். கொஞ்சமாக கேமரா பெட்டராக இருந்திருக்கும். சும்மா ஒரு செகண்டரி கேமரா கொடுத்துருக்க ஒரு 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரை போட்டு கொடுத்துருக்காங்க. டேட்டில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ்லாம் செம்மையாக இருக்குது. கலர் அக்யூரஸியும் சூப்பராக இருக்குது. போர்ட்ரேட் மோடும் பார்த்தீங்கன்னா நல்லா பொக்கே எஃபெக்ட் கொடுக்குது. சப்ஜெக்டையும் நல்லா பேக்ரவுண்ட்லேருந்து செப்பரேட் பண்ணிடுது.
லைட்டு குறைய வந்து OnePlus Oneோட கேமரா பெர்ஃபார்மன்ஸும் குறைஞ்சிட்டே வருது. நைட் எடுத்த இமேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நாய்ஸ்லாம் வந்து நல்லாவே தெரியுது. நைட்ஸ்கேப் 2.0 வந்து OnePlus Oneல இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் தான் நைட் லைட் ஃபோட்டோஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ இங்கே தான் வந்து gcam உள்ளே வர்றாங்க. gcam உள்ள வந்ததுக்கடுத்து கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக மாறிடும். OnePlus Oneல இருக்க கேமரா பிரச்சனை எல்லாத்தையும் வந்து மோஸ்ட்டாக வந்து gcam சால்வ் பண்ணிடுறாங்க. gcamோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணா வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. OnePlus Oneல வந்து 16 மெகாபிக்சல் செல்ஃபி ஸ்னாப்பர் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற செல்ஃபிஸ் வந்து சோஷியல் மீடியா யூசேஜுக்கு வந்து போதுமானது. மெயின் கேமரா சொன்னதே தான் இங்கேயும் லோ லைட் ஆனோன்னு வந்து செல்ஃபிஸும் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து OnePlus Oneலேருந்து எக்கச்சக்க வீடியோ மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 4K வந்து 60 FPS ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 720p ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து 480 FPS ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டே லைட்டில் வந்து வீடியோஸ்லாம் செம்ம ஷார்ப்பாக இருக்குது. ஸ்டெபிலைசேஷனும் வந்து நல்லாவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் OnePlus வந்து அவங்களோட சாஃப்ட்வேர் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நிஜமாக வந்து OnePlus Oneல இன்னும் நல்லாவே கேமரா பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் OnePlus One வந்து 3700 mAh பேட்டரி யூனிட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து OnePlus Xல் என்ன பேட்டரி லைஃப் கிடச்சதோ அது கூட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா என்னோட யூசேஜ் படி வந்து நான் 5 to 6 hours வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடச்சிது. ஈஸியாக வந்து ஒரு நாள் மேலே வந்து உங்களுக்கு பேட்டரி தாக்கு பிடிக்கும். நான் பார்த்தீங்கன்னா என்னோட யூசேஜ் வந்து செம ஹெவியாக இருக்கும். கேம் விளையாடுவேன், கேமரா டெஸ்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் ஃபோனை. அப்போ கூட எனக்கு ஈஸியாக வந்து 20% வந்து பேட்டரி நின்றுச்சு. OnePlus Oneல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 20 watt வாட் சார்ஜரும் வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஃபோனை சார்ஜ் பண்ணுறது வந்து செம குயிக்காக நடக்கும். பார்த்தீங்கன்னா வந்து அரை மணி நேரத்தில் வந்து 50% பேட்டரி ஈஸியாக சார்ஜ் ஆயிரும். ஸோ இந்த வீடியோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ என்னோடய ஃபைனல் வேர்டிக்ட், இந்த ஃபோனை நீங்கள் வாங்கணுமா வாங்கக்கூடாதா? உங்ககிட்ட 33,000 ரூபா இருக்குது, அது போக வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக OnePlus One வாங்கலாம். பிரச்சனையே இருக்காது, செம ஸ்மார்ட் ஃபோன். உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ், ஸ்பீட், பேட்டரி லைஃப் தான் முக்கியமான ஆஸ்பெக்ட். இது போக வந்து கேமரா வந்து நல்லா இருந்தால் போதும், பிக்சல் அளவுக்கு இல்லைனா ஓகே தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா OnePlus One வாங்க. உங்களுக்கு செமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஃபோனில் எந்த பிரச்சனையுமே வராது. நீங்கள் ஆல்ரெடி வந்து OnePlus One வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus Oneல பிடிச்ச ஃபீச்சர் என்ன, நீங்கள் ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது வந்து கீழே இருக்க கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைத்து நன்றி. இந்த நாள் இனி நாளை அமையட்டும். மீண்டும் அடுத்த சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.